குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 1/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:28. திதி இன்று அதிகாலை 4:40 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் பிற்பகல் 1:43 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று மாலை 6:38 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 3:58 வரை பாலவ கரணம், பின்பு கௌலவ கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:43 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:43 வரை ஆயில்யத்துக்கு இருக்கு. அதன் பின்பு மகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. பெருமாளுக்கு உரிய ஒரு நாள். பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே சமயத்துல இன்றைய தினம் கரிநாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரிநாள் வந்தால் அன்றைக்கு எதையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. கடன் தீர்வதற்கு, நிறைய பிரச்சனை தீர்வதற்கு, அதுவும் சனிக்கிழமையோட இந்த கரிநாள் இணைந்து வருவதனால கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோவிலுக்கு சென்று நைவேத்தியம் செய்து அது எல்லோருக்கும் விநியோகம் செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஒவ்வொரு கரிநாள் வரும்போதும் இதை செய்வது சிறப்பு. நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு 5 ஏலக்காய். இந்த ஜாதிக்கான்னு ஒண்ணு வரும், எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த ஜாதிக்காவை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதுல 2 4 6 அப்படின்னு ஒரு பச்சை இங்குல எழுதுங்க. பச்சை இங்குல எழுதி உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இது பணத்தை கொடுக்க கூடியது. நல்ல ஒரு வைப்ரேஷன் இது கிடைக்கும். அந்த பச்சை கற்பூரத்தோட சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, சில காயத்ரி மந்திரங்களை நம்ம சொல்றோம். அந்த காயத்ரி மந்திரங்களுக்கு என்ன சக்தி இருக்கு, அதே மாதிரி இந்த நிறைய பேருக்கு இப்ப திருமண தடை தாங்க அதிகமா இருக்கு. திருமண தடைனா 35 வயசு ஆனாலும் 30-35 வயசு ஆனாலும் திருமணம் நடக்காம இருக்கு. சில பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சில பெண்களுக்கு, சில பேருக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துடும். சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும். மீனத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், புத பகவான், ராகு பகவான், 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து இருக்கின்றது. இந்த இடத்துல மாந்தியும் இணைந்து இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். இன்னைக்கு விடியற் காலை 5:41 சுக்கிர பகவான் வக்ரம் ஆரம்பமாகிறது சுக்கிரனுக்கு. ஏன்னா சூரியன் நெருக்கமா வந்துருச்சு இல்லையா? சூரியன் சில டிகிரிக்குள்ள வரும்போதுதான் செவ்வாய் ஆகட்டும் சுக்கிரன் ஆகட்டும் வக்ரமாகும். அதனால இன்னைக்கு சுக்கிரன் வக்ரம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இப்பொழுது நம்ம இந்த காயத்ரி மந்திரத்திற்கு, காயத்ரி மந்திரத்திலேயே திருமணத்தடை நீக்கக்கூடிய மந்திரம். இதனுடைய கடவுள் யாருன்னா சுயம்வர பார்வதி. இவருடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை சொன்னாலே திருமணத்தடையெல்லாம் நீக்கும். இந்த சுயம்வர பார்வதி மூல மந்திர ஜபத்தின் மகிமை என்ன அப்படின்னா, இந்த துர்வாசர் அப்படின்றது ஒரு முனிவர். அவர் அருளியதுதான் இந்த மந்திரம். பார்வதியினால் பரமசிவனை மணக்க முதலில் பயன்படுத்தப்பட்டது எதுனா இந்த சுயம்வர பார்வதியினுடைய மூல மந்திரம் தான்.
இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இணையானது, அதாவது காயத்ரி மந்திரம் 24 அட்சரங்களே ஆனது. சுயமர பார்வதி மந்திரம் 48 அட்சரங்கள் ஆனது. அனைத்து திருமண தடைகளையும் தகர்த்து திருமணம் விரைவில் நடப்பதற்கான ஒரே மந்திரம். அதாவது காதல் திருமணமாக இருக்கட்டும், தடங்கள், அந்த காதல் திருமணம் நடைபெற தடங்கள் இருந்தாலும் அத்தனையும் நீக்கி இந்த சில பேர் ஆசைப்பட்ட திருமணம் நடைபெற உதவி புரிகின்ற உத்தமமான மந்திரம் இந்த மந்திரம். அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம், அதாவது விவாகரத்து ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். குழந்தை பாக்கியம் அருளும் மந்திரம். இது ரொம்ப அருமையான ஒரு குழந்தை பாக்கியம் அருள வல்லக்கூடிய இந்த மந்திரம் சுயமர பார்வதி மூல மந்திரம் என்னவென்றால், இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஷ்ய முக ஹிருதயம் மமவசம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷாய நமக. இதனுடைய இன்னொரு முறை சொல்றேன். இந்த மந்திரத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நிதானமா கேட்டு. ஓம் ஹ்ரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஷ்ய முக ஹிருதயம் மமவசம் ஆகர்ஷ ஆகர்ஷாய நமக. இதுதான் மந்திரம். இதை எழுதி வச்சு இதனுடைய பொது பொருள் என்ன அப்படின்னா, ஹ்ரீம் எனும் பீஜத்தில் உரைபவளே, யோகினியே, யோகேஸ்வரியே, சகல ஜீவன்களும் எனக்கு வசமாக அருள் புரிவாய் அம்மா. இந்த மந்திரம் தேவி வழிபாட்டுல சுயமர கல்யாணி என்று போற்றப்படுகிறது. அதே போல ருக்மணி கிருஷ்ணனை இந்த துதியை ஜபித்தே மணந்தாளாம். தேவி உமாவதி பார்வதியாக அவதரித்த போது இந்த துதியை பராசக்தியை குறித்து துதித்தே ஈசனை மணந்தாள் என்பது ஐதீகம். இத்துதியை வெள்ளிக்கிழமையிலும் அஷ்டமி தினத்தன்றும் பாராயணம் செய்யலாம். குறிப்பாக பங்குனி உத்திர தினத்தன்று பாராயணம் செய்தால் தேவியின் திருவருளால் தடைகளெல்லாம் நீங்கி திருமணம் மகிழ்ச்சி பொங்க நடைபெறும். இம்மந்திரத்தை முறையாக பயன்படுத்தும் போது நமது இல்லங்களில் நாம் விரும்பும் ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும். இந்த மந்திரத்தை பல விஷயங்களுக்காக பயன்படுத்தி பலன் பெறலாம். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் சங்கல்பம் செய்து கொண்டு வழிபாட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அன்று முதல் தினமும் அதே நேரத்தில் 108 நாட்கள் தொடர்ந்து செய்து வர சகல சௌபாகியம் விருத்தி ஏற்பட்டு வாழ்வு வளம் பெறும். தினமும் 108 முறை 1008 முறை விடாமல் பாராயணம் செய்து வந்தால் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி விருப்பம் போல் வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுயமர பார்வதி மூல மந்திரத்தினை பயமின்றி நீங்களே ஜபித்து பயன்படலாம். இந்த மந்திரம் படிக்கும்போது கொஞ்சம் கடினமானது போலதான் இருக்கும். ஆனால் அர்த்தம் தெரிந்து ஜபித்தால் மிகவும் எளிது. மந்திரம் தப்பாக உச்சரித்து விட்டால் தெய்வ குற்றம் வருமோ அல்லது தீங்கு நேருமோ என்ற பயம் தேவையில்லை. கடவுள் அன்னையை போன்றவர். குழந்தை பூ பூ என்று அழுதாலும் அன்னை உணவை கொடுப்பாளே அன்றி பூ பறித்து வந்து கொடுக்க மாட்டாள். கடவுளும் அன்னைக்கு ஒப்பானவர்தான், கனிவானவர்தான். அதனால நீங்கள் தவறாக உச்சரித்தாலும் உங்களுக்கு தேவையானதை உணர்ந்து நிறைவாகவே செய்வார். அதே போலதான் வால்மீகி மரா மரா என்றே ஜபித்தார். ஆனா அதை ராமா ராமா என்ற கடவுளால் கொல்லப்பட்டு ஞானம் அருளி ராமாயணம் படைத்தார் அல்லவா, அதுபோலதான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. குழந்தை பசித்தால் அழும், அழுத குழந்தைக்கே உணவு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுகுற குழந்தைதான் பால் குடிக்கும் அப்படின்னு. ஏன்னா தாய்க்கு நினைவூட்ட வேண்டியது குழந்தையின் கடமை. அதே போல்தான் இந்த சுயமர பார்வதி மந்திரமும் தேவிக்கான ஒரு நினைவூட்டலே. கண்டிப்பாக அம்பாள் வேண்டுவோருக்கு அருளுவார். அதனால திருமணம் ஆகாதவர்கள், கணவன் மனைவியோடு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பிரச்சனை செய்பவர்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லும் போது உங்களுக்கு
வீட்டில் ஒற்றுமை வளரும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த சுயவர பார்வதி ஹோமம்லாம் நடத்துவாங்க நிறைய. அதுவும் இது பங்குனி மாசத்துல தான் நடத்துவாங்க. அப்ப நடத்தும் போது நிறைய பேர் கலந்துப்பாங்க. அது இந்த முறை நாங்க செய்யலான்னு இருக்கோம். அது இன்னும் முடிவு பண்ணல. முடிவு பண்ணிட்ட பிறகு நான் சொல்றேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நினைத்த வேலையில அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளி உணவுகள்ல எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படி எடுத்துக்கொண்டால் கவனம் தேவை. பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து செயல்படுங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு புதுமையான வாய்ப்புகள்லாம் உருவாகும். எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் அதிகம் ஏற்படும். வித்தியாசமான ஆசைகள்லாம் உங்களுக்கு மனதில் பிறக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சுபகாரியத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பாராட்டுகள்லாம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். இன்றைய நாள் உழைப்புக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை பாராட்டு இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்துல சுபகாரியங்கள்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான வேலையில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். அதுல ஒரு லாபமும் இன்னைக்கு கிடைக்கும். எதிலும் கட்டுப்பாட்டோடு செயல்படுவது நன்மை. பிற மொழி சார்ந்த மக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாள். நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல வருவாயும் வரும். வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் கிடைக்கும். லாபமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடன் சார்ந்த உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். வழக்கு செயல்கள்ல சாதகமான சூழல்கள்லாம் அமையும். ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். நெருக்கடியாக இருந்தவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய செயல்பாட்டுல புதிய அனுபவம் வெளிப்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். மற்றபடி சந்திராசிரமெல்லாம் இன்னைக்கு விலகி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அனுகூலமும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதனால உங்களுக்கு நன்மையும் நடக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம்
வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு மதியம் வரைக்கும் நீங்க எதை செஞ்சாலும் செஞ்சு முடிச்சிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்திருங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்லுங்க. தனிப்பட்ட விஷயத்துல உங்களுடைய விஷயத்தை யாரிடமும் சொல்றதோ அதை பத்தி பகிர்வதோ தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப மிக்க ஒரு நன்மையாக இருக்கும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினம் எதை செய்தாலும் வேகத்தோடு செய்யாதீங்க, விவேகத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமான பணிகளை இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேகம் ஏற்படும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமாக அமையும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் வேகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தாய்மாமன் வழியில அனுகூலம் ஏற்படும். வேலை சம்பந்தமான செயல்கள்ல புதுமையான சூழல்கள்லாம் அமையும். மனநிலையில சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. கூட்டு வியாபாரத்தில் பொறுமை தேவை. இன்றைய நாள் நேர்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, 2 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரியங்களை முன்னின்று நீங்களே செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் திடீர் சந்திப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்திற்கான இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கும். இன்றைய நாள் உங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, 5 அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுச நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில வேலைகள் முடிவு பெறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வியாபார சம்பந்தமான பயணம் ஏற்படும். அலுவலகத்துல அமைதி உண்டாகுகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வேலை சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்துல முக்கியத்துவம் மேம்படுகின்ற ஒரு நாள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவே கிடைக்காம இருந்த ஒரு சில சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. சகோதரர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, துணையா இருப்பார்கள். அதாவது நிறைய பேரு இந்த சொத்து பிரச்சனைன்னு வரும்போது சில பேர் ஒதுங்கிடுவாங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு அவர்கள் மூலயமாக சில நல்ல ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. மறதி தொடர்பான முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அந்த தடைகள் ஏன் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தடைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் நல்ல லாபம் ஏற்படும். முகத்துல ஒரு பொலிவு, இன்னைக்கு தெளிவும் பொலிவும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மை. வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பரபரப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். நேர்மறையான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல அதாவது ஒரு தன்மை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் புதிய முயற்சியில. அதே மாதிரி உடலில் இருந்த சோர்வு, உடலில் இருந்து வந்த ஒரு என்ன சொல்றது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. அதிசய வடக்கு திசை, அதிசய 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளாம் நிறைவேற்றி வைப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் சிக்கல்கள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.